பரோல் வாங்க இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இது தெரியாமல் அந்த ஆளுகிட்ட போய் சம்பாடி வாங்கிட்டு வந்துட்டோமேடா. டேய் வாங்கடா போய் ஒத்துறதை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப வலிக்குதுடா. போ போ. ஹேய், இவன் என்னடா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கான்? டேய் வாடா. யாரா? ஹேய் ஜானி பேரா? ஹலோ ஹலோ. முத்தே சொல்லுமா, கூப்பிட்டுருந்த? ஜானஜி சார், வாங்கி பேசு. நான் முத்துவோட ஃப்ரெண்டு எஜமான் பேசுகிறேன். சொல்லுமா சார், நம்ம தலைவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோமே. யோ, அதான் நேத்தா சொன்னேன்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு. சும்மா ஃபோன் பண்ணி நை டார்ச்சர் பண்ணக்கூடாது. எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடுங்க சார். வேணாண்டா. டேய் இதுதானே வேணாங்கிறது. மாஸ்டர் தலைவரை மீட் பண்ணுன்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இப்போ அவர் இல்லாமல் நம்ம மட்டும் போய் பார்க்குறது நல்லா இருக்காதுடா. சொன்னா கேளு. நான் இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டதே மாஸ்டருக்காக தான். ஏய் லூசே, அட்வொகேட் சொன்னதை கேட்டல. மாஸ்டருக்கு பரவல் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைடா. பரோல் வாங்குறோம். எப்பட்றா? மாஸ்டரோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ தாத்தாவை காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் நான் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார்னு உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எப்படியும் சாக போகிற தாத்தாவை நாம் பரலோகத்துக்கு அனுப்புகிறோம். மாஸ்டருக்கு பரோல் வாங்குறோம். மச்சி, நீ சொல்கிறத கேட்டா மாஸ்டர் ஜெயிலேருந்து வரமாட்டாரு. நம்ம 4 பேரும் உள்ளே போய் உட்கார வேண்டியதுதான். ஆமாண்டா. டேய், என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற? எனக்கு என்னமோ இவன் சொல்கிறது சரின்னு படுது. டேய், என்னடா சொல்ல வர? இப்போ அதிகபட்சம் இன்னும் 1 மாசத்துல தாத்தா செத்துருவாரா? நம்ம மாஸ்டருக்காக ஜூலை 14ஆம் தேதி செத்தா ஜூலை 15ஆம் தேதி கபாலி படம் பார்க்கறதுக்கு ஈஸியாக வெளில கொண்டு வந்துடலாம். ஐயோ மச்சி, சொல்லவே மறந்துட்டேன்டா. ஜப்பான்ல ஜாக்கி ஜானுக்கு ஜட்டி தைக்க கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. விட்றா அவனை. எங்கடா? வேணா விட்டுரு. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம செய்கிறோம். நம்ம மாஸ்டருக்காக கண்டிப்பாக அதை நம்ம செய்கிறோம்.